பல்வேறு வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் எல்லாம் முதலீட்டு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் மறுபடியும் பல்லேரிக்கு வந்திருக்கிறேன். பல்லேரியோடு எனக்கு நீண்ட கால தொடர்பு உண்டு. அதனால்தான் எத்தனையோ திட்டங்கள், வெளிநாட்டு உதவியோடு தொழிற்சாலைகள், சாலைகள், சோலைகள் எல்லாத்தையும் செய்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் பெண்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு அதிகமான சலுகைகளை ஸ்டாலின் செய்திருக்கிறார். போன முறை ஜெயித்து முதலமைச்சரானவுடன் முதல் கையெழுத்து எதிரே போட்டார் தெரியுமா? தமிழ்நாட்டு பெண்கள் பஸ்ஸிலே இலவசமாக பயணம் செய்யலாம் என்பதைத்தான் முதல் கையெழுத்தாகிட்டார்கள். மகளிர்களுக்கு 1000 செலவு உண்டு. அந்த செலவை ஈடுகட்டுவதற்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ஆகையினால் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் 1000 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் மாதம் மாதம் தாய்மார்களுக்கு கிடைக்கும். 1000 ரூபாய் வாங்கியிருந்த அத்தனை தாய்மார்களுக்கும் 2000 ரூபாய் கிடைக்கும். பார்த்தேன், சாலையெல்லாம் மோசமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. உடனே 10 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து சாலையெல்லாம் இப்பொழுது உடனடியாக தார் ரோடு போடும்படி செய்திருக்கிறேன். சில போட்டிருக்கிறார்கள், இது மிச்சம் இருக்கிறதையும் போட்டிருக்கிறேன். 10 கோடி ரூபாய் இந்த 9 பஞ்சாயத்துக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன். கால்நடை பராமரிப்பு எல்லா ஊர்லயும் மாட்டு ஆஸ்பத்திரி கேட்கிறாங்க. அது உடனே ஊருக்கு கட்ட முடியாது. ஆகையினால் நான் இப்ப என்ன சொல்லிருக்கேன், வாரத்தில் 2 நாள் ஒரு ஊர்ல கட்ட சரியா போயிடும். அதாவது ஒரே இடத்தை கட்டி வைக்கிறது, தக்காம்பாளத்தை கட்டி வைக்கிறத விட செங்கல் சோபா முதலியானைங்க வெள்ளிக்கிழமை அந்த அளவுக்கு மாற்றி தர ஏற்பாடு செய்யப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் எங்க இருந்தாலும் தொகுதியை நிர்ணயிக்கிறேன். போன முறை நான் சொன்னேன், நம்ம பசங்க படிக்கிறதே கிடையாது, ஏன் முடியலன்னு கேட்டாக்கா, இவன் இங்க போய் ஒரு பஸ் பிடிச்சி அது திருவள்ளுவர் இறங்கி ராணிப்பேட்டில் இறங்கி அங்க ஒரு பஸ் பிடிச்சி அவன் போய் வரணும். ஆணோ பொண்ணோ, ஆம்பளை வந்தாலும் தாவிக்கினே போவான். பொட்டை பொண்ணு 3-4 இடங்களுக்கு தாவ முடியாது. ஆகையினால நான் நம்ம தொகுதியிலேயே ஒரு காலேஜ் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப அதே மாதிரி ஒரு காலேஜை கொண்டு வந்து சேர்க்காடு கூட்டுறோம்ல, இந்த தொகுதிக்கு மையமான இடத்துல கட்டி விட்டுறேன். இப்போ காலேஜ் இருக்கு, பெண் இருக்கு, நீங்க போய் சேரலாம். இன்னொன்னு சொல்றதுனால இந்த ஊர்ல எங்கேயோ ஒருத்தனை ஒரு மூலையில ஒரு பாம்பு கடிக்குது. அவன் எங்க தூக்கிட்டு போறான்? ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? அடுக்குமாரியில் இருக்கு. அடுக்குமாரிக்கு போற வழிகள்லாம் ஆளே அவுட் ஆகி போடுவான். ஆகையினால அர்ஜென்ட்டுக்கு ஒரு இடம் வேணும், ஆஸ்பத்திரி வேணும்னு சொல்லி அதையும் ஒரு ஆஸ்பத்திரி 60 பேர் பெட்ல படுக்கலாம். அப்படி பெட்டுகளை போட்டு வச்சு இப்ப ஆஸ்பத்திரி நடத்துது. இதுல கூட என்ன சமாச்சாரம் கேட்டீங்கன்னா, 3வது முதல்ல இதுக்கு தான் பார்த்தோம். ஆனா இப்போ நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அவன் எங்க இழுத்து போறதுன்னு தெரியாது. அப்படி ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு அதை ஆட்டோ டிபார்ட்மெண்ட் ஒன்று. 2வது முக்கியமா தாய்மார்கள் குழந்தை பெறுகிற பொழுது சில நேரங்களில் கஷ்டம் ஏற்படுகிறது. நம்ம ஊர்ல குழந்தை திரும்பி போச்சுட்டோம். அவைகளை எல்லாம் கொண்டு வந்து உடனடியாக கொண்டு போனால் பெட்ல சேர்த்து உடனே இருக்கிறாங்க. 6 நர்ஸுகள் 2 டாக்டர்கள் தனியா போடப்பட்டிருக்கிறது. இதையும் நான் செய்துவிட்டு தான் இங்கே நான் வந்து இருக்கிறேன். எனவே இந்த தொகுதியை மட்டுமல்ல, இங்கே நீங்க தெரியும், நீங்களே பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னால நான் தான் அந்த பொண்ணை பிரிச்சு கட்டி கொடுத்தேன். ஓடி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் இடிஞ்சு போச்சு. வருஷ கணக்கில் உள்ள 3 மாதத்துக்குள்ள 48 கோடி ரூபாய் கொண்டு வந்து அந்த பிரிட்ஜை கட்டி இன்னைக்கு மெட்ராஸ் இருக்கிற மாதிரி கட்டி கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் சாதனை இல்லையா? நானா செய்யல. என்ன எப்படி செய்யற? நீங்க ஓட்டு ஓட்டுறீங்க, எம்எல்ஏ மந்திரியான ஆகியனால தான் இருக்கிறேன். ஆகியனால மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்க கொடுங்க, மற்றது ஏற்பாடு செய்யலாம் என்று கூறி வாய்ப்புக்கு வந்து விடைபெறுகிறேன். அவர் 3வது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு,
அந்த 100 நாள் வேலை வாய்ப்பை பற்றி நான் சொல்லுவேன். நாங்கள் கொடுத்துருந்தோம், அது மோடி நிறுத்திட்டார். இப்போ தளபதி சொல்லியிருக்கிறார், அவங்களே கொடுக்கலன்னாலும் என் சர்க்கார் 100 நாள் வேலை வாய்ப்பை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கார். 100 நாள் வேலை வாய்ப்பு இந்த தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த 1ஆம் தேதி வரும் என்ற உறுதியை சொல்லிட்டு போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.